அப்புறம் பார்ட் 2 இன்னைக்கு இது ஒரு வாட்டர் ஆப்பிள் மரம். ஸோ இதுவே ஒரு 20x20 க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேன். ஓகேவா, இதுதான் அந்த மரம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கள்ளி வகையில் ஒரு மாதிரி பிங்க் கலரில் பூ பூக்குமே அந்த செடி. இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. இது மேலே போய் நல்லா அழகாக கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். இதெல்லாம் ரோட் சைடு ஃப்ளோவில் இருக்கும். அப்புறம் இது ப்ளூபெர்ரி, அதாவது நம்மளோட ஹைப்ரிட் ப்ளூபெர்ரி இல்லைங்க, இந்த நாட்டு ப்ளூபெர்ரி. இது பேப்பர் பூ, எல்லோ கலர். இது பார்த்திங்கன்னா விதை மூலம் வளர்ந்த ஒரு சப்போட்டா மரம். இது ரொம்ப காடு மாதிரி வளரும். அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரிம் பண்ணி விட்டுருவேன். இது சர்வசுகந்தி. இதுவுமே ஒரு 6 ஃபீட்டுக்கு நல்லா அழகாக வளர்ந்துருக்கும். இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற கொருக்களிக்காய் மரம். யாருக்கும் காய் கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, நம்ம ஆசைக்கு சாப்பிட ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 காய் காய்க்கும். அதனால எனக்கு சந்தோஷம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிங்க் கலரு பேப்பர் பூ. இது ட்ராகன் ஃப்ரூட்டு. அப்புறம் இது சப்போட்டா. இந்த சப்போட்டாவும் நல்ல பெரிய மரமாக இருக்கும். இது ஒரு கார்னரில் வச்சுருப்பேன் நான். அப்புறம் இதில் பைனாப்பிளும் ட்ராகன் ஃப்ரூட்டும் இருக்கும். அப்புறம் இது ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கிரில் பக்கமாக ஃப்ளோ ஆகிருக்கும். இது ஃபுல்லாகவே என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் செடி தாங்க மேலே. ஸோ ஒரு 1 2 3 4 5 6 7 8 தொட்டிக்கு நான் ட்ராகன் ஃப்ரூட்டே வச்சுருப்பேன். ஏன்னா ட்ராகன் ஃப்ரூட் மெயின்டெனன்ஸ் கம்மி இல்லையா, தண்ணி ஊற்றிட்டு உரம் மட்டும் கொடுத்தா போகிறோங்க. அதுக்கு பூச்சி தொல்லையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு மரங்கள் வளர்க்கும் போது நம்மளுக்கு பூச்சி தொல்லை பிரச்சனைலாம் அவ்வளோ இருக்காதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இட்லி பூ, பிங்க் கலரு. அப்புறம் இது இப்படியே வர்றது இந்த நீட்டுக்கு, அதாவது எல் ஷேப்பில் வரும். இப்படி நான் இப்படி வந்திருக்கிறேன். அதாவது நான் இப்போ இங்கேருந்து தான் வந்தேன், ஆப்போசிட்லேருந்து. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்படி ஓகேவா, இப்படி வரும். அது இப்படி வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருப்பேன். அதுலேயும் இப்போ நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் இருக்குது. பாருங்கள், நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக இருக்குது. இதெல்லாம் தேராது, கொட்டிடும். எல்லாம் கொட்டி ஒரு 10-15 பழம் நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. அப்படியே கீழே இன்னொரு இது மார்க்கெட் லெமன் வச்சுருக்கிறேன், எலுமிச்சை. ஸோ அதோட பிளான்ட் இதுதான் அதோட பிளான்ட்டு இது. ஸோ மாடி தோட்டத்தில் மரங்கள் வளர்க்கும்போது நம்ம ட்ரிம் பண்ணி தான் வளர்க்கணும். காய்க்கிற சீசனில் பூக்கிற சீசனில் விட்டுட்டு மற்ற நேரத்தில் செடிகளை நம்ம ட்ரிம் பண்ணி தான் வளர்க்கணும். இது பார்த்திங்கன்னா கொய்யா, ஒயிட் கலரு கொய்யா. ஸோ அதோட மரம். இப்போ கொய்யா சீசன் இல்லாததுனால நான் ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேன். கூடவே ட்ராகன் ஃப்ரூட் செடியும் தாறுமாறம் அங்கேங்கன்னு ஏறி இருக்கும். இது கொய்யா. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் பிளான்ட்டு. ஓகேவா, இதுதான் அது. ஸோ இதுவுமே நான் ட்ரிம் பண்ணி விட்டுருப்பேன். இதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. இதுவும் 20x20 க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேன். ஸோ இதுவுமே ஆரஞ்சு. ஸோ இப்போவும் ஆரஞ்சில் பூவும் பிஞ்சும் காய்களும் இருக்கும். இது பிஞ்சு, இது இப்போ கொஞ்சம் வளர்ந்து வர்றது. ஸோ பூக்களும் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பால்சா ஃப்ரூட்டு. ஸோ பால்சா ஃப்ரூட்டோட பூக்கள் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை நான் வளைச்சி இப்படி விட்டுருக்குறேன். அப்புறம் இந்த சைடு ஒரு அத்தி வச்சுருக்கிறேன்.
அத்தியும் அப்படியே மேலே வரைக்கும் போய் மேலே காய்ச்சிட்ருக்குறாங்க. மேலே காய்ச்சிட்ருக்காங்க தெரியுதா? அடுத்து செவுத்து மேலே நான் இந்த புல்மாரியாக வச்சுருக்கிறேன். அது வெளியில் மேலே வளர்ந்து ரொம்ப அழகாக பூக்கள் பூக்கும். ஸோ இங்கே நான் ஒரு கார்னரில் கரும்பும் இந்த முள்ளு கனகாமரம் எல்லோ கலரில் பூக்கும் இல்லையா, அது வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் இன்னொரு கரும்பு செடி இருக்குதுங்க. ஓகேவா? நான் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு சைடை காமிக்கிறேன்.